ஹார்திக் ஹாய் சொல்லு. ஓகே, ஹாய்ன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு எங்களோட ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னை டு வேளாங்கண்ணி. எங்களோட பர்பஸே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விக்கு ஒரு வயசாகி கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ ஆர்விக்கு மொட்டை போட போகிறோம் மற்றும் காது குத்த போகிறோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் தான். அதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம கோயம்பேடில் தான் வந்து ப்ரைவேட் பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ கோயம்பேடு டு வேளாங்கண்ணி தான் கிளம்ப போகிறோம். நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆப்போசிட் தான் வந்து நம்மளோட பிக்கப் பாயிண்ட். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். சரி, ஒரு வழியாக நம்ம பஸ் வந்துச்சு தாய் முகாம்பிகா. ஸோ பஸ்ஸில் இருக்கோம். பஸ்ஸில் ஏறினாலே அருவி ஆரம்பிச்சிருவா. லைட்டு பார்க்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும்னு ஒரு வழியாக இருந்துச்சுன்னு அவள் சேட்டையும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பஸ்ஸும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக மேடமுக்கு லைட்டு பார்க்கணும். தூங்க மாட்டாங்க. லைட் இருந்துச்சுன்னா லைட்டு பார்த்துட்டே அப்படியே ஜம் பண்ணி அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 9 o'clock பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங் 3:30 வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வேளாங்கண்ணி கோயில். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கோயில் ரூமு நீங்கள் புக் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக நீங்கள் ஹோட்டல்ஸ் லாட்ஜ் எது வேணாலும் நியர்பை சரௌண்டிங்கில் எடுத்துக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கோயில் ரூம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா பாப்பா இருக்காங்க. ஸோ நாங்கள் ப்ரைவேட்லேயே வந்து லாட்ஜ் புக் பண்ணி ரூம் எடுத்துட்டோம். ரூம் எடுத்த பிறகு என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு தூங்கி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 8 o'clock வந்து ரூமை விட்டு வெளியே வந்துட்டு நாங்கள் கோயில் போகலாம் அப்படின்னு வாக்கிங்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடையில் சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் ட்ரிப்பே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்களா அப்படின்னா வந்து ஒரு குருசடி ஒன்று இருக்கும். அது சின்ன அதுவே பெருசாக தாங்க இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மெயின் கோயிலுக்கு போகிற வேண்டிய வே எல்லாமே இருக்குது. இங்கே குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 சர்ச் இருக்குங்க. அதில் வந்து எல்லா சர்ச்லேயுமே வந்து குடில் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லா குடிலுமே வந்து மதத்தை மட்டுமே சார்ந்ததே இல்லாமல் நம்ம வந்து இந்த வருஷத்தில் என்னென்ன மெயினாக இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது இல்லை இந்த என்னது சொல்கிறது 2020 வரைக்கும் ஒரு மெயினாக குறிப்பிட்ட இன்சிடென்ட்ஸ் இருக்கும். அதை பற்றி ஒரு தீமாவே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அது வந்து என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்டான திங் கூட. இது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் வந்து இந்த ஹிந்து கோயில்ஸில் தான் அதாவது குழந்தை இல்லை அப்படின்னா அந்த தொட்டில் கட்டுவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வேளாங்கண்ணியில் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிருக்கேன். ஆனால் நான் இது பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதாவது இங்கேயும் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வந்து தொட்டில் கட்டுறாங்க. மேபி இங்கே வேண்டல் நடத்திட்டு குழந்தை பொந்துச்சு அப்படின்னாலும் கட்டுவாங்க, வந்து பிரார்த்தனையை முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிளியராக தெரியல. பட் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க வந்து அந்த தொட்டில் அந்த ஊஞ்சல் மாதிரி கட்டுறாங்க. இந்த சர்ச் பக்கத்தில் தான் வந்து மொட்டை போட வேண்டிய இடமும் இருக்குது. இங்கே தான் அருவிக்கு நாங்கள் மொட்டையும் போட போகிறோம். பட் நாங்கள் மொட்டை போடுறத வந்து மொட்டை மற்றும் காது குத்து ரெண்டுமே வந்து இந்த வீடியோவில் போடல. ஏன் அப்படின்னா வந்து இதுவே கொஞ்சம் லெந்தியாக இருக்குது. ஸோ மொட்டை போடுறதும் காது குத்தும் இன்னும் கொஞ்சம் போட்டால் ரொம்ப பெருசாக இருக்குது வீடியோ. ஸோ அதை நாங்கள் வேளாங்கண்ணி பார்ட் 2 போடலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வேளாங்கண்ணி சர்ச்சை பற்றி மட்டும்தான். மொட்டை போடுற இடம் மற்றும் காது குத்துறதை பற்றி நாங்கள் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுவோம். இந்த வே தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா ஹைட்டான ஒரு இயேசுநாதர் அப்படி கையை வச்சுட்டு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அந்த வேக்கு தான் போக போகிறோம். இந்த சிலையோட ஹைட் கிட்டத்தட்ட வந்து 62 அடி உயரம் இருக்கான் இந்த சிலையோட ஹைட்.
இன்னொரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலைக்கடியில் கைக்கு கீழே வந்து தேனீ கூடு கட்டியிருக்கு. கிட்டத்தட்ட நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் தேனீயை பற்றி ஏதோ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தேனீயை இப்போ லாஸ்ட்டாக பார்த்துட்டோம். சிலைக்கு கைக்கு கீழே கூடு கட்டியிருக்கு பாருங்க தேனீ. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இந்த குடில்களை பற்றி. இந்த குடிலும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அந்த உக்ரைன் ரஷ்யா வார், அதாச்சும் பாம்பு போட்டு வெடிக்கிற மாதிரி அந்த புகையை பார்த்தா தெரியும். பக்கத்துல எல்லாம் பில்டிங் இருக்கு. இன்னொரு சைடு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம வயநாடு அந்த நிலச்சரிவு அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. பிரிட்ஜ் உடஞ்சிருக்கும், வீடெல்லாம் புதஞ்சிருக்கும். இந்த இடத்த நான் மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா இந்த இடம் தான் ஏதாச்சும் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இருந்தா அப்படின்னா இங்கேருந்து முட்டி போட்டு இல்லை கால் வந்து பக்கம் பக்கம் வச்சுட்டு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் போகணுங்க. நான் போன வாட்டி நான் வேளாங்கண்ணி வரும்போது இது ட்ரை பண்ணேன். ஐயோ என்னால் முடியாதுங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் நடக்க முன்னாடி என் முட்டியெல்லாம் பிஞ்சு போயிருச்சு. அப்போ வேற மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. பட் நிறைய பேர் இது வந்து கஷ்டப்பட்டு நடந்து போகிறாங்க. இங்கேருந்து தான் இந்த பிளேஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் யாராச்சும் போயிருந்தீங்க இந்த மாதிரி போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வேளாங்கண்ணி ட்ரிப்பானது இதோட முடிஞ்சிச்சு. திரும்ப நாங்கள் வீட்டுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப நாங்கள் சென்னை போகல. என்ன பண்ணோம், சொந்த ஒரு கன்னியாகுமரி தான் கிளம்புனோம். ஸோ வேளாங்கண்ணி டு மார்த்தாண்டம் ஒரு 12 hours ட்ராவல். எங்கள் அருவியோட திரும்பவும் கிளம்பி கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங் 7:30க்கெல்லாம் வந்து வீட்டுக்கே வந்துட்டோம். என்னென்ன பொருட்கள் வாங்குறோன்னா பெருசாக வாங்கலை. ஆனால் இவ்வளோ வாங்கினது கிட்டத்தட்ட 1500 மேலே வந்துருச்சுங்க. இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வேளாங்கண்ணி போனால் வேளாங்கண்ணியில் பிதிர்ச்சை பண்ண அந்த எண்ணெய், அப்புறம் அந்த வாட்டர், அப்புறம் என் அக்கா பசங்களுக்கு, அப்புறம் சின்ன சின்ன சில்வண்டுகளுக்கு, அப்புறம் எங்கள் அருவிக்கு எல்லாமே வாங்கி ஒரு வழியாக வீட்டையும் ரீச் பண்ணிட்டோம். வேளாங்கண்ணி ட்ரிப்பும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல். அருவி ரொம்ப அழுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இல்லை, நல்லபடியாகவே ட்ரிப்பும் முடிஞ்சிருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அருவிக்கு மொட்டை போட்டது மட்டும் காது குத்தின வீடியோ தான். ஸோ திரும்பவும் விரைவில் சந்திப்போம்.